ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் ஃப்ரெண்ட்ஸ். பிறந்தநாள் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது நேற்று 12 மணிக்கே எனக்கு பாப்பா கிஃப்டெல்லாம் கொடுத்து என்னை எழுப்பி எல்லாம் பண்ணால். அப்படி என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்தான்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அம்மாவுக்கு பர்த்டே. டைம் பாருங்கள், கரெக்டாக 12 ஆகிடுச்சு. கிஃப்டெல்லாம் இங்கே வச்சுட்டேன். இப்போ போய் மம்மி எழுப்பணும். உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. இருங்க, எல்லோரும் தூங்குறாங்க. எழுப்பி விடணும். மம்மி ஹாப்பி பர்த்டே. பாபா வெளியே வா. ஹாப்பி பர்த்டே. மைக்கு வேற இந்த நேரத்தில் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையா? சரி. ஸோ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஐயோ, எல்லாம் தூக்கத்தில் எப்படி இருக்கீங்க பாரு. சரி. கிஃப்டை பிரிக்கலாமா? அது கிஃப்ட்டு தெரியல. பிரிக்கலாமா கிஃப்டெல்லாம்? கிஃப்ட் பிரிக்கிறேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமே. தூக்கெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. சரி, ஃபஸ்ட்டு எது தொட போகிறீங்க? அது இன்னைக்கு தான் சேனல் கவர் பண்ணல. எல்லாமே நியூஸ் பேப்பர் தான். எதுவுமே கிஃப்ட் கவர் கூட வாங்கல. என்ன இருக்கும் கெஸ் பண்ணுவா ஃபர்ஸ்ட். நீ பாட்டு பிரிக்க கூடாது. எது பிச்சுக்கு நீ என்னதுன்னு தெரியல. என்னதுன்னு தெரியலையா? பாரு. என்னது இது? என்னது இது தெரியலையா? லிக்விடா? ஹேண்ட் வாஷ். எப்படி வரும்? அதுக்குள்ளே ஊற்றிட்டு இந்த மேலே அந்த ஓடு மாதிரி இருக்குல்ல, ஷெல், அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த வாய் வழியாக இருந்து வரும். இதுதானா? ஓகே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கியூட்டா இல்லை? ஃபுல்லாகவே வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கு. ஏன்னா அதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நெக்ஸ்ட் எது பிரிக்கலாம்? அதில் நெக்ஸ்ட்டு எது? ஓகே, என்ன இருக்கும்னு நினைக்கிறோமா அதில்? ஆனால் அதில் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இருக்கு. பொம்மை. ஓப்பன் பண்ணி பாருமா. தப்பு. ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். ஆர்வம் தாங்கலையா? பொம்மை தான் இருக்கும்னு நினைக்கிறியா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிரிமா, உன்னை விட கம்மி தான் நீ பண்ண பேர். எனக்கு நான் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். எனி கெஸ்ஸிங்? இப்ப கூட தெரியலையா? என்ன பாக்ஸ்? அது இல்ல. அது எப்படிமா இந்த மாதிரி பாக்ஸ்ல வரும்? இப்பவும் தெரியலையா? சீரியஸ்லி? ஓபன் பண்ணுமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா? ஆமா.
ஓப்பன். என்னது இது? தெரியும், நீ பார்த்து பார்த்து ரொம்ப நாள் வச்சிட்டு இருந்தல்ல. எப்படி இருக்கு? கலர் ஓகேவா? பிரிச்சு பாரு. நான் தான் சொன்னனே பிடிக்கும்ட்டு. அதனாலதான் வாங்கினது. ரொம்ப நாளா பிசினஸ்லயே இருந்துச்சு. ஆர்டர் போடுறதுக்கு போவேன், ஆனா ஆர்டர் போட மாட்டேன். என்னன்னும் வாங்குவேன், இது மட்டும் வாங்க மாட்டீங்களா? அதான் நான் போட்டுட்டேன். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியா இருந்துச்சு, அதனால வாங்குவேன். இல்ல இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லா இருக்கா? ரொம்ப கியூட்டா இருக்கு. அழகு. கலர் ஓகேவா? கலர் ஓகே தான். ஒயிட். நம்ம கிட்ட இந்த கலர்ல இல்லல, அதான் சூஸ் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை பார்த்த உடனே. எனக்கு ரொம்ப பிடிச்சி. சரி சரி, அடுத்த கிஃப்ட் யாருக்கு? நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல எந்த பாக்ஸ் எடுக்கலாம்? ஓகே. இதெல்லாம் வெயிட்டே இல்ல. ஆக்சுவலா எனக்கே அதுல என்ன இருக்குன்னு தெரியல, பேக் பண்ண எனக்கே. இல்ல இன்னொன்னு கூட இல்ல, ரொம்ப பிடிச்சதே எல்லாமே பிடிச்சதா தான் இருக்கும். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த தான் நான் ஆர்டர் போட்டிருப்பேன் எல்லாமே. இது என்னதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. அன்னைக்கு வீடியோ இருக்கும் போது கூட சொன்னல, வீடியோல பார்த்தது ஒண்ணு இதுல வரும்ட்டு. ஆமா, எப்படி இருக்கு? செமையா இருக்கு இல்லமா? டிஷ்யூ பேப்பர் இது உள்ள வைக்கிறது. இது ஓபன் பண்ணிட்டு இதுல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அப்படி எடுக்கிறது. செமையா இருக்கு இல்ல? அந்த மாதிரி மாடல்ல சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் எது? நெக்ஸ்ட் எதுமா? ஓகே, அது என்னன்னு எனக்கே தெரியலையே. எனக்கு ஞாபகம் இல்லையே அது என்னதுன்ட்டு. எனி கெஸ்ஸிங்? இதெல்லாம் எப்படி வாங்கி வச்ச நீ? சொல்லுமா, எதனா கெஸ் பண்ணுமா? பண்ணவே முடியலையே என்னால. என்னம்மா எதுவுமே கெஸ் பண்ணாமலே ஓபன் பண்ற? பண்ணவே முடியல என்னால. அதுக்குள்ள எதனா ரேப் பண்ணி வச்சிருக்கனா? பேப்பர் தான் இருக்கு உள்ள. அப்போ இது வந்து செஃப்பா? இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சிச்சு என்னதுன்ட்டு. இது பவுலா? காபி காஃபி கப். காஃபி கப் பைத்தியம் இல்லாம நீனு, அதனால இது ஒரு கப். ஏ ஹாப்பியா. நெக்ஸ்ட் எதுக்கு போலாம்? நெக்ஸ்ட் இதுல எது? இது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அது ரொம்ப பிடிச்ச ஒரு, அதுவும் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒரு வாட்டி கூட நீ ஆர்டர் போட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆன. நான் நினைச்சது வரலையே அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் அது. அதுல அதுக்குள்ள இருக்காது, அதுதான் நினைக்கிறேன். ஆர்டர் போட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க நீங்க அத. ஆமா, அது பிரிச்சா உங்களுக்கே தெரியும் அது என்னன்ட்டு. என்ன அப்படினா ரிட்டர்ன். அதனாலதான் இதை நான் உங்களுக்காக ஆர்டர் போட்டேன்.
பார்த்து 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 கத்தி ஷார்ப்பா இருக்கும். என்ன அது உள்ள வேற இருக்கு? எனி கெஸ்ஸிங்? தெரியலையே. கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியல எதுவுமே. என்ன மம்மி? இது பாக்ஸ் பார்த்து கண்டுபிடி. பாக்ஸ் பார்த்தா கண்டுபிடி. ஏய் ஆயில் பாட்டில். ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி ஆர்டர் போட்டு பிளாஸ்டிக்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டிங்களே. ஓ என்ன கலரு? அந்த பிரஷ் இந்த மாதிரி மாடல்ல தான் வேணும்னு சொல்லி. இங்க பாருங்க, இப்படி ஆயில் ஊத்தலாம். அப்புறம் வாவ் இருக்கு ஒயிட். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஒரு வாட்டி பிளாஸ்டிக்ல வந்துருச்சே ஆர்டர் போட்டப்போ, ம். அதனால தான் ஆர்டர் போட்டேன் கிளாஸ்ல. பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நினைச்சு பாத்தியா மம்மி இதெல்லாம் வாங்கிருப்பேன்னு? நிஜமா ஒண்ணு கூட கெஸ் பண்ணலையா? அப்ப கூட இது மாதிரி நான் நினைச்சே பார்க்கல. லாஸ்டா கூட இவ்வளவுலாம் நான் கேட்டேனா, இது எனக்கு வாங்கி குடுறி வாங்கினீனா அப்படின்னு. இதெல்லாம் வாங்கவே முடியாது, போ ஓடி போ சொன்னான். காஸ்ட்லியா இருக்கும்னு சொன்னான். சூப்பரா இருக்குல்ல? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, செமையா இருக்கு. நெக்ஸ்ட் போலாமா? இந்த கிச்சன்ல வைப்பேன். நெக்ஸ்ட் தெரியல. நெக்ஸ்ட் இதுல எது? நெக்ஸ்ட் பெரிய கிஃப்ட். ஓகே, அது தேவிமாவோட கிஃப்ட். என்ன கிஃப்டா? என்ன கிஃப்ட்? தேவிமாவோட கிஃப்ட். தேவனோட gift. எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ். ஏய், அது வீட்ல இருந்த பாக்ஸ் எனக்கு தெரியும். இது வந்து தேவமாக்கே கிஃப்ட். இது வீட்ல இருந்த பாக்ஸ்ல இவங்க ஏதோ போட்டு வச்சுக்கிறாங்க, அது மட்டும் தெரியும். அவ்வளவுதான் அவ்வளவுதான், அதுல வேற எதுவும் இல்லை. அது அவங்களோட கிஃப்ட். இதுக்கு எப்போ வேணும்ட? பிடிக்காதுன்னு இல்லை, நீ வாங்கிட்டு வந்து கொடுத்த சந்தோஷம்தான், அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மாதிரி சாரி கட்ட மாட்டேன். காமியமா சாரி காமிச்சது நல்லா தான் இருக்கு, பிடிக்க மாட்டேதுன்னா சொல்ல மாட்டேன். வாங்கி கொடுத்துருக்காங்க, சந்தோஷம், ஹாப்பி தான். ஆனா கட்ட மாட்டேன், அதுதான். ஆனா நல்லா இருக்கு. எனக்கு தான் வீட்டுல கட்டுறேன். அவங்களுக்கே ஒரு கிஃப்ட் கிடைச்சிச்சு. எனக்கு தான் கட்டுறேன். இன்னும் 2 gift தான் இருக்குமா மம்மி? சரி, இன்னும் 2 gifts தான் இருக்கு. என்ன இருக்கும் கெஸ்ஸிங் இருக்கா இதுலயாச்சு? என்ன கெஸ்ஸிங் எதுனா இருக்கா? இதுவாச்சு. இது இந்த பேப்பரை பிரிச்சுட்டு நான் சொல்றேன். இதுவும் ரொம்ப நாளா ஆர்டர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு பொருள் தானா. இப்ப பிரிக்கிறது பார்த்து உடைய போகுது. உடைய போதுன்னா செராமிக்கா? ஆஹா, கிளாஸ் தான். ரொம்ப நாளா ஆர்டர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் இதுவும். தெரியலையா? ஃப்ரெஷ்ஷா? தெரியாது. அது ஆயில் பாட்டிலா? ஆயில் பாட்டில் 10 வாங்கிருக்கா? நான் சொன்னல, ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளா வாங்கணும் வாங்கணும்ட்டு. இதெல்லாம் நான் வாங்கணும்னு நினைச்ச பொருள். நான் எல்லாம் எனக்கு பிடிச்சுதான் வாங்கி வச்சிருக்கேன். என்ன இப்படி வருது? ஓபன் பண்ணலாம், மேல இருக்க முடியும். ஓபன் பண்ணாதம்மா, அதை ஓபன் பண்ணு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. மேல அந்த கேப் இழுத்துட்டா க்ரஷ் பண்ணிக்கலாம். பெப்பர் கிரஷ் சொன்னால இது கரெக்டா? சூப்பரா இருக்கு. கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எனக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து வாங்கியிருக்கா. சூப்பரா இருக்கு. சரி, ஃபைனலா ஒரு gift தான் இருக்கு. இதுவாச்சும் கெஸ்ஸிங் இருக்கா? என்னவா இருக்கும் இது? செராமிக் பவுலா? இதுவும்
ரொம்ப நாள் நான் பார்த்து பார்த்து நீங்க வச்சது தான். வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு எவ்வளவோ வாங்குறோம், ஆனா இது மட்டும் வாங்க மாட்டேங்கிறோம். ஓபன் பண்ணுங்க, தெரியும். இன்னும் gift வரணும்னா இன்னும் ஒன்று மட்டும் வரணும். அது வரல, அது வரல. வந்த உடனே காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் டெலிவரின்னு நினைக்கிறாது. கெஸ் பண்ண முடியலையா? அதான் பவுல் தான் சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, இது கிளாஸ் வேறே கிடையாது. ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்த ஒரு பொருள் தான். என்கிட்ட இப்போ கூட ரீசெண்டாக சொன்னீங்க நீங்க. அந்த பாக்ஸ் மெட்டல் பாக்ஸா? இல்ல இல்ல, அது எப்படி மெட்டல் பாக்ஸ் இப்படி இருக்கும் இதுல எல்லாம்? இதுக்குள்ள வருது. ஓபன் பண்ணுங்க. என்னது, என்ன இருக்கு? கேக். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்த கிஃப்டே இதுதான். நான் இத ஆர்டர் போட்டதானே வேஸ்ட் ஆயிருக்கு. அதனால கேட்டுட்டே இருந்தேன். ஐயோ, நான் செக் பண்ணி நானே டெய்லி உங்க போன்ல செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எதனா ஆர்டர் போட்டிருக்கீங்களான்ட்டு. ஏய், நிறைய இருக்குல்ல. அந்த குட்டியும் இருக்கும், ஸ்பூனும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் தான் பிரிச்சுட்டேன். எல்லாமே இருக்கு பாருமா இதுல. நான் தான் பிரிச்சுட்டேன். தேமா சூப்பர் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஏய், இது நான் டெய்லி எடுத்து எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருப்பேன். போடலாமா வேணாம்? நான் சொன்னல, ரொம்ப நாளா நம்ம பார்த்த ஒரு விஷயம். செமையா இருக்குப்பா. இதேதான். அப்புறம் இதேதான் நான் எடுத்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த இந்த பேக் எத்தனை கொடுத்துருந்தா? அதுல 5 தாமா இருக்கும். ஏன் அந்த நான் பார்க்கலம்மா, அப்புறமா வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேம்மா. அதுல ஜாஸ்தியா இருக்கும். அது எல்லாமே இருக்கு. நான் பார்க்கல, அப்புறம் தான் பார்த்தேன். இதுலயும் எல்லாமே இருக்கும், பேக் மட்டும் கம்மி. அந்த டிசைன் கேட்டலம்மா? எல்லாமே இல்ல, அந்த இதெல்லாம் இல்ல பாரு. எது? அந்த கேக் டிசைன் போடுறது, அந்த செட் எல்லாம் இல்ல. டிசைன் போடுறது அதுவும் இருக்கே. இது இல்ல, நான் காமிக்கிறேன் பாரு. இதெல்லாம் ஓகே தான் பாப்பா. நீ எனக்கு கேட்டிருக்கலாம்ல, செட்டோட அது கம்மியா தான் இருந்துச்சு. இதுதான் தூர்க்கேமா டிசைன் போடுறது. இது இல்ல பாப்பா, நீட்டா பிளாஸ்டிக்ல வரும். அது நம்ம நீ கேக் அவ்வளோ பெரிய பேக் பண்றவங்கலாம் இல்ல மம்மி. நம்ம அது தேவையில்லை மம்மி. ஹாப்பி பர்த்டே அந்த மம்மி அதெல்லாம் தேவையில்லை மம்மி. அவ்வளோ பெரிய யூசேஜ்லாம் நம்மளுக்கு கிடையாது. இருந்தாலும் நீ ஓகே ஆனா அதெல்லாம் செட்டா ஒன்னும் இருந்திருக்கும்ல. ஒன்றும் பண்ண முடியாதுமா. இப்போ நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்து 1 வீக் கழிச்சு தான் பார்த்தேன். ரிட்டனும் போட முடியாது, அதனால விட்டுட்டேன். ஓகே, எல்லாம் ஹாப்பி. எதுவுமே கெஸ் பண்ணிடலையாம்மா நீ இதுக்கு முன்னாடி? கெஸ்ஸிங்கே இல்லையா? நீ வாங்கி தர மாட்டேன்னு நினைச்சேன் நானு. நீ ஏன் இதெல்லாம் வாங்கி தர போறேன்னு ஹாப்பியா இருக்கு. எனக்கு பிடிச்சது. எதுல ஃபர்ஸ்ட் இப்போ கூட படுக்க போகும்போது கூட இதை நான் பார்த்து வச்சுட்டு படுத்தேன். ஆர்டர் போடலாமா வேணாமா, ஆர்டர் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால நீங்க என்ன பாதி போட்டு ஷேர் பண்ணி ஆர்டர் போடலாம் சொல்லும் போது கூட நான் வேண்டாம் இதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிடிச்சது இருக்கிறது எது? தெரியும், இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் இதுதான் எனக்கு ரொம்ப. சரி, டாப் 3 எதுமா? டாப் 3 எது? டாப் 3னா
வந்தாச்சு டாப் 3ல. என்னால அப்படி சொல்லவே முடியல. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்புறம் இதுவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும் சொன்னேன். எப்படி எல்லாமே பிடிச்சிருக்கே, எதுவுமே சொல்ல முடியாது. இதுவும் சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். கிச்சன்ல வைக்கதான் எங்க வைக்க போறேன்னு இதெல்லாம் தெரியவே இல்லை என்னால. ஃபுல்லா கிச்சனே ஏற கட்டினாதான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். என்ன பண்றது? செமையா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுதான் எனக்கு செம்ம ஹாப்பி. நான் தான் இந்த கலர்ல போட்டேன், ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத கலர் பிளாக் இருக்கு, அப்புறம் கிரீனும் நம்ம ஆல்ரெடி அதுல 3 வச்சிருக்கோம் நம்ம இதுல, அதனாலதான் நான் வாங்கல அந்த கலர். இந்த கலர் போட்டேன். எனக்கு பிங்க் பிடிக்காது, அதனாலதான் நான் ஒயிட் போட்டேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதாவே வாங்கி வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூக்கமே வராது போலது இதெல்லாம் பார்த்துட்டு. டைம் பாருங்க 12:30 மணி ஆயிடுச்சு. இப்போ 12:25. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வாங்கறதுக்காக செக் பண்ணிட்டே இருந்தேன், வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமான்னு. இது அப்பவே வந்துருச்சு, மார்ச் 22nd 23rd வந்துருச்சு. இதெல்லாம் கூட நான் வாங்கிடுவேன்னு ஓகே ஃப்ரெண்ட், ஆனா இது மட்டும் நான் வாங்கவே மாட்டேன் அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வந்து வெறும் 3 மட்டும் தான் இருக்கு. பேட்ச்ல மட்டும், அதுவும் நாங்க தான் வாங்கணும் 2 பேரும். இதோ இது மாதிரி. ஆமா அந்த மாதிரி. அது கூட நான் தான் அடம் பண்ணி, கொஞ்சம் வேற மாடல்ல கொஞ்சம் குழியா இருக்கும். அது கூட நான் தான் அடம் பண்ணி மம்மி கிட்ட ஷேர் பண்ணி வாங்கணும் அத. மம்மி சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் பார்த்து செமையா ஹாப்பி எனக்கு. நினைச்சு பார்க்காதெல்லாம் பாப்பா வாங்கி கொடுத்துருக்கு, அதனால ரொம்ப நான் ஹாப்பி. இன்னும் நிறைய வாங்கணும்னு நினைச்சேன், இதுவே இல்லை, இதுவே ஜாஸ்தி தான். இதுவே நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. இதெல்லாம் அதுல ஒண்ணு மட்டும் வரணும், அது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். அதுவும் எனக்கு பிடிக்குமா? அதுவும் என்கிட்ட கேட்ட கிச்சனுக்கு தான் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான். அதுவும் செராமிக்கா, அதெல்லாம் சொல்ல முடியாது. செராமிக்கா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அது என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ஃபுல் vlog வீடியோ வரும், நாளைக்கு பாருங்க மீதியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், பை.